டெல் ஒன் இன்சிடென்ட். அது ரொம்ப அவர் பர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுக்கு ஒரு தடவை என்ன பண்ணிட்டாரு, ரத்தி அக்னிஹோத்ரி ஹீரோயின். அதில் ஒரு எமோஷ்னல் சீன் இருக்குது. அது எல்வி பிரசாத் சாரோட வீடு அங்கே அடையாறில் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த எமோஷ்னல் சீன் அவளுக்கு அவள் புதுசு, அவளும் செகண்ட் ஃபிலிம் தான் ரத்திக்கு. அந்த ரத்தி ட்ரை பண்ணுற ஹார்ட், ஆனால் அவளுக்கு அந்த எமோஷன் வரல. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன். பிரிஞ்சு ரெண்டு லவர்ஸ் பிரிஞ்சதுக்கப்புறம் அவர் வெளியிலேருந்து பேசிட்டு இருப்பார் கமல் சார் கேரக்டர். இங்கே நான் வரமாட்டேன் போ சொல்கிற டயலாக் எமோஷன் வரல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ½ அவர் சொல்லி பார்க்குறாரு. அப்புறம் நாங்கள் போய் சொல்கிறது வரவே இல்லை எமோஷன். சடனாக என்ன பண்ணிட்டாரு, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நத்திங். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட பேடு, அந்த ஸ்டேப்லர் எல்லாம் இருந்து அடுத்து தூக்கி ஃபலார்னு கீழே போட்டார். ஒரு வெறியில் போட்ட உடனே ஸ்பின் ட்ராப் சைலன்ஸ் செட்டு நேரம் விட்டு போய் எதுக்கு வந்திருக்கேன், நீ நடிக்க தானே வந்திருக்கேன், நீ வைக்காண்டி ஆச்சா முச்சான். அவளை இந்த சீன் என்ன, இதோட எமோஷன் என்ன, இது புரிஞ்சுக்காமட்டா, இது இவ்வளோ கற்றுக் கொடுக்கணுமா, காண்டி கெட் இன் டு தட் சொல்லி ஒரு 5 minutes பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. பிலீவ் அவள் ஆட ஆரம்பிச்சிட்டா. அந்த ஃபுல் எமோஷனில் இவர் கிட்டுறது இதெல்லாம் அந்த எமோஷனாக அவர் சார்ஜ் ஆகிட்டு ஒரு பீட்ஸ் கொண்டா, ஒரு பீட்ஸை போட்டார். லைட்டிங் லோகோ இப்படி மாற்றிக்கோ, அங்கே அந்த லைட் போடு, லைட்டிங் போட்டு பீட்ஸ்க்கு நடுவில் இந்த போட்டு இப்போ ஆட் பண்ணவே ஷார்ட் ரெடி கிளாப் அண்ட் ஸ்டார்ட் சொல்லிட்டாரு. ஆல்ரெடி அந்த அம்மா வந்து எமோஷனல் ஆயிட்டாங்க. அந்த வரலையே சரியான டேரக்டர் திட்டாரு. இந்த ஷார்ட் எல்லாம் எடுக்கும்போது பண்ணிட்டா பாருங்க, பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணிட்டா. ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சாரி டேரக்டர் சார், சாரி உனக்குள்ள வரத்துக்கு தான் இது பண்ண வேண்டி வந்தது சொல்லி சிரிச்சிட்டாரு. ஸோ இட் வாஸ் அ தியேட்ரிக்கல், பட் ஹி மேட் ஷுர் ஹி காட் த பர்ஃபார்மன்ஸ். அப்புறமா ரொம்ப படத்தில் ரத்தி அக்னிஹோத்ரி பிரமாதமான பேர் அந்த படத்தில்.